ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் சுதா ராஜேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரைடல் vlog தான். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு vlog தான் இன்றைக்கி போட போகிறேன். ரொம்ப வித்தியாசமான ஒரு மேரேஜ்னே சொல்லலாம். திருச்சிராப்பள்ளி நாங்கள் போயிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். நிறைய டைம் இருந்துச்சு. ஸோ கிளைண்ட் சைடில் அழகான ரூமும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, டைமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ பக்காவாக எடுத்து வச்சுட்டோம். அவங்களுடைய காஸ்டியூம்ஸ், பேங்கிள் எல்லாமே எங்களுக்கு எட்ட கொடுத்ததுனால அது எல்லாமே பக்காவாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறமா கிளைண்ட் வர்றது கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால கொஞ்சம் டென்ஸ்டாக இருந்தாங்க. ஓகே, அவங்கள கூல் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஸ்கின் ஃபினிஷிங் மேக்கப் தான் ஈவினிங் கேட்டிருந்தாங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப தெரிஞ்சவங்கள வச்சு பண்ணுறது, அதனால் சிம்பிளாக இருந்தால் போதும். ஸ்கின் ஃபினிஷில் கேட்டிருந்தாங்க. ரொம்ப க்ளாஸி இல்லாமல் ஓரளவுக்கு மேட்டியாக தான் இது பண்ணி கொடுத்துருந்தோம். இவங்களே இந்த செட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐஷேடை ப்ரிஃபர் பண்ணி அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். பேங்கிள் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி பக்காவாக வைக்க சொல்லி ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க கூட நாங்கள் ஃபாலோஅப்ஸில் இருப்போம். அப்பயே நான் சொல்லிவிடுவேன், நெயில் எதாக இருந்தாலுமே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அன்றைக்கி டைம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் லுக் பார்க்கலாம், ரொம்ப அழகாக வந்திருக்கும். இந்த ஹியரிங்ஸு, சுட்டி எல்லாமே என்கிட்ட அவங்க ஃபாலோஅப்பில் இருந்துகிட்டே இருப்பாங்க. எது பண்ணலாம், எது மாற்றலாம் அப்படின்ட்டு. இந்த காஸ்டியூம் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேன் லெஹெங்கா எப்படி சூட் ஆகும் அப்படின்றது ரொம்ப டவுட்லேயே இருந்தாங்க. பட் வியர் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹேர் டூ எல்லாமே நம்ம ஒரு ஹேர் ஆர்டிஸ்ட் கூட்டிகிட்டு போயிருந்தோம். எதுவுமே ரொம்ப ஹெவியாக வேண்டாம், எனக்கு ப்ளவுஸ் கட்டோடு என்னுடைய அந்த ஹேர் டூ இருந்தால் போதும்னு சொல்லி மெஸ்ஸி பிரைட் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ போட்டு கொடுத்துருந்தோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்களோட சிஸ்டருக்கும் நாங்கள் தான் பண்ணி கொடுத்துருந்தோம். ரொம்ப டைம் இல்லாதனால கடகடன்னு முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரி. நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப வித்தியாசமான மேரேஜ் அப்படின்னு. இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து திருச்சியில் இருக்கிற ஒரு கிராமம் தான். அந்த இடத்துல தான் இந்த மேரேஜ் நடந்துச்சு. ஸோ மெய்வழிச்சாலை. இவங்களுடைய ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா எப்போவுமே தலப்பாக்கட்டோடு தான் இருப்பாங்க. சீரியஸ்லிங்க இந்த மேரேஜுக்குன்னு மட்டும் இல்லை, அவங்க வெளியே எங்கேயாச்சும் வேலைக்கு போகும்போதும் பார்த்திங்கன்னா, நாங்கள் அவங்க வீட்டுக்கு முத போகும்போது கூட பேண்ட் ஷர்ட் நார்மலாக வேலைக்கு போகிற மாதிரி போகிறாங்க. ஆனால் தலப்பாக்கட்டோடு தான் அவங்க இருக்காங்க. ரொம்ப இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாருமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து அந்த சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம மார்னிங் முகூர்த்தமுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி சேம் எல்லாமே செட்டப் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போது கிளைண்ட் வர நேரம் ஆகிடுச்சு. கிளைண்ட்டும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஷர்ட் வேர் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஹேரை டைம் இல்லாத போது கடகடன்னு ஹேரை கொஞ்சம் ரெடி பண்ணிவிடுவோம். ரெடி பண்ணிவிட்டு ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்க கேட்ட மாதிரி ஒரு கோல்டு வித் மரூன் காம்போ கேட்டிருந்தாங்க. சாரீ ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி கோல்டு வித் கொஞ்சம் ஒரு பிங்க் ஷேடில் நான் கொடுத்துருந்தேன். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ லுக் எல்லாமே கொஞ்சம் ஷார்ப்பாக கேட்டிருந்தாங்க. அவங்க செட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் இதில் காட்டுற ஒன்றுமே உங்களுடைய இதுக்குமே ஒரு ஐடியாவாக எடுத்துக்கலாம். அவங்க செட்டு முதல் கொண்டு ஒன்றுமே பார்த்து எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு நெத்தி சுட்டி மட்டும் மாற்றிக்கலாம், ஹியரிங்ஸ்க்கு இதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்றது ஒன்றுமே பார்த்தோம். ஸோ ஐப்ரோலாம் ரொம்ப பூஸ்ட் பண்ண வேண்டாம், எனக்கு சட்டிலாகவே கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஐ லுக்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். சாரியும் அதே மாதிரி தான் சேம். ஏற்கனவே ப்ளீட்லாம் பண்ணி நைட்டே நாங்கள் வச்சுட்டோம், ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறமா மார்னிங் டைம் இருக்குமோ, ஸோ சில நேரம் லேட் ஆக வாய்ப்பு இருக்குல்லையே, அதனால் நைட்டே எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்து சாரி ப்ளீட் பண்ணி வச்சாச்சு. ஸோ ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ஹிப் பெல்ட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு லுக்குக்கு நாங்கள் அனுப்புகிற பிளானில் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் லுக் பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த செட்டு, ஹியரிங்கு, நெத்திச்சுட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால எல்லாமே சிம்பிளாக இருந்துச்சு. சென்டர் பீஸ் மட்டும் அவங்க எடுத்துட்டாங்க. ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதை சென்டர் பீஸ் மட்டும் நெக் பீஸ் எடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ இதுதாங்க அவங்களுடைய மார்னிங் முகூர்த்தம் லுக். ரொம்ப அழகாக ஸ்கின் ஃபினிஷில் தான் வந்துச்சு. மார்னிங்குமே அவங்க லைட் மேட்டியில் தான் கேட்டாங்க. இது தாங்க நான் சொன்ன ஸ்பெஷல் திருமணம். ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இங்கே மந்திரங்கள்லாம் ஓதுனாங்க. இவங்களுடைய கடவுள் வழிபாடு பார்த்திங்கன்னா உருவ வழிபாடே கிடையாது. வேத மந்திரங்கள், இந்த நூல்கள், இது சம்மந்தப்பட்ட அந்த வாசகங்கள் தான் இருந்துச்சு. பாருங்கள், இது பார்க்கவே ரொம்ப எனக்கு மெய் செலுத்துச்சு. நான் ரொம்ப நேரம் அதை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அங்கேருந்து எல்லாருக்கிட்டேயும் பிரைடோட அம்மா கிட்ட எல்லார்ட்டையுமே நான் அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தேன். ஸோ அவங்களுடைய வழி அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த திருமண ஒரு இதுவே பார்த்திங்கன்னா அழகாக பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே நிற்க வச்சு அவங்கள வரவேற்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மந்திரங்கள் பாடுறதாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப எனக்கு கூஸ்பம்ப்ஸ் வந்துச்சுன்னே சொல்லலாம்.
எங்களுக்கு டைம் இருந்தால் முடிகிற வரைக்கும் இருந்திருப்போம். பட் எங்களுக்கு ட்ரெயினுக்கு அடுத்த ஈவினிங் ஈவெண்ட் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டோம். பாருங்கள், அவங்க அந்த வேத நூல்கள்லாம் அவங்க வழி வழியாக வணங்குற அந்த வேத நூல்கள் வச்சு அதை வச்சு தான் அவங்க அந்த திருமணத்தையே நடத்துகிறாங்க. இதை பற்றி நிறைய விஷயம் சொன்னாங்க. எனக்கு அதை தெளிவாக சொல்ல தெரியல. பட் ஆனால் அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டு சைட்லேயும் சரி, பொண்ணு வீட்டு சைட்லேயும் சரி ரொம்ப சிறப்பாக எங்களை கவனிச்சாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்குமே வேற எங்கேயோ போன அந்த ஒரு ஃபீலே கிடையாது. பட் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்துலேயே பார்த்தீங்கன்னா பல விஷயம் அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபோன் கால்ஸு, ஈபி கூட இந்த கரண்ட்டு கூட அவங்க ரொம்ப சோலார் மட்டும் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத கேள்விப்பட்டேன். நைட்டு வந்து ரோட் லைட்டே கிடையாது. அது அவங்க அப்பத்துலேருந்தே யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக பொண்ணு முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறமா மாப்பிள்ளை அதுக்கப்புறமா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இந்த வழிபாடுன்றது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அவங்க இதில் இப்போ வரைக்குமே அவங்க அதை கடைப்பிடிக்கிறாங்க. அது அந்த பொண்ணு அதுக்கப்புறமா என்கிட்ட ஒன்று நிறைய ஷேர் பண்ணும்போது நானாக கேட்டது அவங்கக்கிட்ட. இது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஒரு திருமணத்தை பார்க்கும்போது. உங்களுக்குமே இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய செகண்ட் லுக், ஸோ அதுலேயுமே அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துப்பட்டா போட்டு தான் நிற்கணும். ஸோ அதை முன்னாடியே நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். செகண்ட் சாரீ ப்ரீ பண்ணி வச்சுட்டோம். துப்பட்டா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். லைட்டாக ஒரு டச்சப் கொடுத்துட்டு செகண்டுக்குமே அவங்கள ரெடி பண்ணி அனுப்பிச்சாச்சு. ஸோ இதுதாங்க இந்த திருச்சியில் நடந்த ஒரு திருமணத்தோட ஒரு விலாகு. எனக்கு ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை முடிச்சுட்டு அவங்களே எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஈவினிங் 2:30 ஒரு என்கேஜ்மெண்ட் சென்னையில் இருக்குன்றதுனால வந்தே பாரத் புக் பண்ணியிருந்தோம். 2:30 அங்கே ரீச் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு உங்கள் பிக் டேவை ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு கால் பண்ணுங்கள். ஒரு ட்ரையல் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரையல் நீங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் பிக் டேவை எங்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.